சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சேத்துப்பட்டு இளம்பு அவர்களே, மண்டல செயலாளர் தோழர் ரூதர் கார்த்திக் அவர்களே, ராயபுரம் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசனுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி விஜயசாரதி அவர்களே, எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக மைய பொறுப்பாளர் தம்பி யாதும் கேளிர் வினோத் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற பெரியவர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்த நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை எழுச்சி நாளாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. வருடா வருடம் எமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில் தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை உறுதிமொழியை ஏற்று வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று காலை வேளச்சேரியில் எமது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் எமது கட்சியினுடைய தலைமையகமான அசோக் நகர் அம்பேத்கர் திடலில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையிலும், கோயம்பேட்டிலே அமைந்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையிலும் எமது கட்சியின் சார்பிலே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை ஓங்குக என்கிற உறுதிமொழியை எடுத்து நான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உறவுகளே, இது இந்த நாள் டிசம்பர் 6 என்பது இந்தியாவின் இரு பெரும் சமூகங்களுக்கு சோக நாள், துக்க நாள், வேதனையை கொடுக்கிற நாள். ஒன்று, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிலே பார்ப்பனியத்தை தோலுரித்து பார்ப்பன சனாதன சங்கிகளுடைய முகத்திரையை கிழித்து அவர்களை அம்பலப்படுத்தி அவர்களுடைய கோர முகத்தை இந்த மண்ணிற்கும் உலகத்திற்கும் வெளிப்படுத்திய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தனர். ஆகவே இந்த மண்ணிலே இருக்கிற கோடான கோடி தலித் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு இந்த நாள் ஒரு துக்க நாள், ஒரு கருப்பு நாள். அம்பேத்கரை இழந்த தினம் இது. அதே போல இஸ்லாமிய உறவுகளுக்கு, இந்த நாட்டிலே இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய உறவுகளுக்கு தன்னுடைய வழிபாட்டு தலமாக இருந்த, தங்களுடைய அடையாளமாக இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் வேதனையான நாள், துக்கமான நாள், கருப்பு நாள். இந்த நாள் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துக்க நாள், கருப்பு நாள். ஆனால் இந்த நாள் தான் பார்ப்பனிய கும்பலுக்கு, சனாதன கும்பலுக்கு, பார்ப்பன கும்பலுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். இந்த டிசம்பர் 6 அவர்களுடைய மாபெரும் எதிரியாக இருந்த அம்பேத்கர் இறந்த தினத்தை, மறைந்த தினத்தை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகத்தான் அந்த நாளை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் என்று சொன்னால், 1992 பாபர் மசூதி இடித்து கொண்டாடினார்கள். அவர்கள் டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தது யதார்த்தமான நிகழ்வு கிடையாது. யதார்த்தமாக அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த நாளை தேர்ந்தெடுக்கவில்லை. அல்லது அந்த அயோத்தியில கூடிய அந்த கூட்டம் என்பது அவர்கள் கட்டை உடைத்துக் கொண்டு ஏதோ ஆக்ரோஷத்தோடு சென்று பாபர் மசூதியை அவர்கள் டிசம்பர் 6 இடித்தார்கள் என்பது அல்ல. அவர்கள் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுடைய மாபெரும் எதிரி அம்பேத்கர் இறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கு இன்னொரு எதிரியாக இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் டிசம்பர் 6. ஆகவே டிசம்பர் 6 நமக்கெல்லாம் துக்க தினம், பார்ப்பன கும்பலுக்கு அது இன்ப தினம், மகிழ்ச்சி தினம். அந்த நாளில் அவர்கள் தேர்ந்தெடுத்து பாபர் மசூதியை இடித்தது என்பது எதற்காக என்று கேட்டால், இந்த மண்ணை தொடர்ச்சியாக பார்ப்பனியத்தினுடைய கோர பிடிக்குள் வைத்திருக்க வேண்டும், பார்ப்பன மேலாய் திக்கத்தில் வைத்திருக்க வேண்டும், பார்ப்பனர்கள் சொல்படி இந்த நாடு நடக்க வேண்டும், இந்த நாட்டிலே சனாதனம் தான் உயர்ந்த தத்துவமாக இருக்க வேண்டும். நாட்டில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத
அரசமைப்பு சட்டம் குடிதோண்டி புதைக்கப்பட்டு அந்த இடத்துல சாதிக்கு ஒரு நீதி சொல்லுகிற, இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துகிற, பெண்களை அடிமைப்படுத்துகிற, ஜனநாயகத்தை விரோதமாக பார்க்கிற, சமத்துவத்தை விரோதமாக பார்க்கிற, சமூக நீதியை விரோதமாக பார்க்கிற சனாதன சட்டத்தை, வேத சட்டத்தை, மனு உரிமை சட்டத்தை மண்ணினுடைய சட்டமாக உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் பார்ப்பன கும்பலுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அடைவதற்கு அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்பட்டது. அந்த அரசியல் அதிகாரத்தை எப்படி பெறுவது? மக்களை உணர்ச்சி அடிப்படையில் தூண்டுவது, மக்களை மத அடிப்படையில் திரட்டுவது. தாங்கள் பார்ப்பனர்கள், நாங்கள் ஆரியர்கள், எங்கள் பின்னால் வாருங்கள் என்று கேட்டால் எவனும் செல்ல மாட்டான். ஆகவே அவர்கள் பயன்படுத்தியது இந்து என்கிற அந்த அடையாளத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய பார்ப்பனியத்தின் கீழே, ஆரியர்களுடைய கீழே இந்த மக்களை ஏமாற்றி அணி திரட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய அடையாளம் தான் இந்து என்கிற அடையாளம். அந்த இந்து என்கிற அடையாளத்தை எப்படி ஒருங்கிணைப்பது? எப்படி இந்து கடவுள்களை வழிபடுகிற பிற்படுத்தப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை எப்படி ஒருங்கிணைப்பது என்று சொன்னால் அதற்கு ஒரு பொது எதிரி தேவைப்படுகிறார்கள். அந்த பொது எதிரியாக இந்த மண்ணினுடைய பூர்வீக குடியாக இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் அதற்கு சரியாக வருவார்கள் என்று அவர்கள் திட்டமிட்டு தங்கள் அரசியல் நோக்கத்திற்காக, தங்களுடைய மனுவாத நோக்கத்திற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டதுதான் இந்த இஸ்லாமிய வெறுப்பு அரசியல். இந்த பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்கிற அரசியல் என்பது மக்களை ஏமாற்றி இவர்களை ஒருங்கு திரட்டி அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான். அப்படியே பெற்றுவிட்டார்கள். அருமை உறவுகளே, இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட்டு இன்றைக்கு 2014 மோடி கும்பல் இந்தியாவை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு மோடி இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் வந்தாரோ அன்று முதல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், காஷ்மீரை சிதைக்கிற 370 அரசமைப்பு சட்டத்தினுடைய பெரும் பிரிவு 370 கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இன்றைக்கு வாக்குரிமை பறிக்கிற ஒரு ஆயுதத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்படியெல்லாம் செய்வது அரசமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான். அரசமைப்பு சட்டம் விளம்புகிற மதசார்பின்மையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான். அன்பு உறவுகளே, இன்றைக்கு 1528 பாபர் மசூதி கட்டப்பட்டது. அது 1822 கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்திலே ராமர் பிறந்தார் என்று ஏதோ கைகேயிக்கு பிரசவம் பார்த்தவர்களைப் போல இந்த சங்கி கூட்டங்கள் இந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்ற கட்டுக்கதையை உருவாக்கினார்கள். அதன் பிறகு 1949 ராம்லல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ராமர் சிலையை திட்டமிட்டு அந்த பாபர் மசூதிக்குள்ளே வைத்து விட்டார்கள். வைத்த பிறகு 1986 நீதிமன்றம் இந்த மசூதி கனவுகளை திறந்து கொண்டு ராமரை வழிபடுவதற்கு சனாதன சக்திகளுக்கு, சனாதன கும்பலுக்கு நீதிமன்றம் இடம் கொடுத்தது. இப்படி நீதிமன்றத்தை அவர்கள் பயன்படுத்தினால் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள். இன்றைக்கும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நீதிமன்றத்தை பயன்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் மீண்டும் இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சவாலாக இருப்பது தமிழ்நாடு, அவர்களுக்கு சவாலாக இருப்பது திராவிடம், அவர்களுக்கு சவாலாக இருப்பது அம்பேத்கரியம், அவர்களுக்கு சவாலாக இருப்பது தமிழ் மண் என்பதால் இந்த தமிழ் மண்ணை சிதைப்பதற்கு அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் சிக்கந்தர் தர்காவை அவர்கள் இடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஏதோ அவனுக்கு போய் ஏதோ தீபம் ஏற்ற போறான் அப்படியெல்லாம் கிடையாது. தீபம் ஏற்றுவது அல்ல அவர்களுடைய நோக்கம். எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அப்படி சிக்கந்தர் தர்காவை இடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம். சங்க பரிவார கும்பல உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீ அயோத்தியில் உன் அயோக்கியத்தனத்தை காட்டியிருக்கலாம். உன் அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டிலே பலிக்காது. தமிழ்நாட்டிலே இது பெரியார் மண், இது சமத்துவ மண், இது அம்பேத்கர் மண்,
இது விடுதலை சிறுத்தைகள் உலாவுகிற மண். விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை, எமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை இந்த மண்ணிலே சனாதன சக்திகள் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. அவர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள், விட்டு ஓடுவார்கள் என்ற மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு எல்லாமும் இந்துத்துவமயமாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அருமை உறவுகளே, இந்த மண்ணிலே அரசு இந்துத்துவமயமாக இருக்கிறது, காவல்துறை இந்துத்துவமயமாக இருக்கிறது, நீதித்துறையும் இந்துத்துவமயமாக இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். இன்றைக்கு RSS காரர்கள் நீதிபதிகளாக தொடர்ச்சியாக கொண்டு வரப்படுகிறார்கள். ஒரு GR சாமிநாதன் கிடையாது, அருமை உறவுகளே. ஏகப்பட்ட GR சாமிநாதன்கள் நீதித்துறைக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் நீதித்துறையை பயன்படுத்திதான் தம்முடைய நோக்கத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த வெறியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு RSS காக்கி நாயர் போட்டுக்கொண்டு சாகாவிலே பாடம் எடுக்க வேண்டிய GR சாமிநாதன் அவர் இன்றைக்கு நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டு தப்பான தீர்ப்பை கொடுக்கிறார். அருமை உறவுகளே, உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். GR சாமிநாதன் அவர்களே, நீங்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர். உங்கள் தகுதி பறிக்கப்பட இருக்கிறது. உங்களுக்கு எதிராக இம்பீச்மென்ட் என்று சொல்லக்கூடிய உங்கள் பதவியை நீக்குவதற்கான போராட்டத்தை எழுச்சி தமிழ் அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அருமை உறவுகளே, இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை வலியுறுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பு உறவுகளே, இன்றைக்கு 2017 2 நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு இந்த இடத்தில், அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் 2 நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு நீதிபதி முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. யார் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார்கள், யார் நீதிமன்றத்தை அவமரியாதை செய்கிறார் என்று சொன்னால் GR சாமிநாதன் தான் செய்கிறார். 2 நீதிபதி கொண்ட ஒரு தீர்ப்பு வந்துவிட்ட பிறகு அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு. நீ ஒரு நீதிபதி விசாரிக்க கூடாது, விசாரிக்க முடியாது. இது GR சாமிநாதன் நீதித்துறையை அவமதித்திருக்கிறார், நீதித்துறையுடைய மாண்புகளை அவமதித்திருக்கிறார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்திருக்கிறார். ஆகவே GR சாமிநாதன் நீதிபதியாக தொடர்வதற்கு தார்மீக உரிமையை இழந்து விட்டார். இருந்த போதிலும் தமிழ்நாடு அரசு மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. திராவிட மாடல் அரசு மீண்டும் தேவை என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். நீ தப்பாக தீர்ப்பு கொடுத்தால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கிற ஒரு உறுதியோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பாராட்டுகிறோம். முற்போக்கு சக்திகள் சார்பில் பாராட்டுகிறோம். ஜனநாயக சக்திகள் சார்பில் பாராட்டுகிறோம். நாம் பாபர் மசூதியை இழந்து விட்டோம். ஒருபோதும் சிக்கந்தர் தர்காவை இழக்க மாட்டோம், இழக்க கூடாது என்கிற உறுதிமொழியை நாம் இங்கே எடுத்துக் கொள்வோம். தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அவர்கள் சிக்கந்தர் தர்கா அருகே இருக்கிற ஒரு எல்லை தூணை, ஒரு கல் தூணை, அதுதான் தீபத்தூண் என்று சொல்லுகிறார்கள். 100 ஆண்டுகள் வழக்கு நடந்திருக்கிறது. எந்த இடத்திலும் தீபத்தூண் என்கிற பெயர் கிடையாது. ஆனால் GR சாமிநாதன் அதை தீபத்தூண் என்று அவருடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பத்திரிகைகளிலே அது தீபத்தூண் என்று சொல்லப்படுகிறது. அந்த தூண் இருக்கும் வரை, அந்த எல்லைகள் இருக்கும் வரை சங்கிகள் அதை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்துவார்கள், அதை பிரச்சனைக்கு பயன்படுத்துவார்கள், தங்கள் நோக்கத்தை அடைவதற்கு பயன்படுத்துவார்கள். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறேன். அந்த எல்லை தூணை, அந்த கல்லை அகற்ற வேண்டும், அதை தூக்கி எறிய வேண்டும். அந்த இடத்திலே வேறு அடையாளத்தை பதிக்க வேண்டும். மலர் பூ என்று அந்த மலர் செடிகளை நட வேண்டும். அந்த இடத்தில் அந்த தூண் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதை அப்புறப்படுத்தக்கூடாது என்று இதுவரை எந்த தீர்ப்பும் இல்லை, இதுவரை எந்த தீர்மானமும் இல்லை. தாமதிக்க கூடாது. உடனே தமிழ்நாடு அரசு அந்த எல்லை கட்டையை, அந்த தூணை தூக்கி எறிய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து எப்பொழுதும் இஸ்லாமிய பெருந்தொண்டங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் துணையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அக்பர்.